ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி க்ரன்ச்சியாக ஒரு பிரெட் பன்னீர் பீஸா தான் வந்து செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதுக்கு வந்து 2 ஸ்லைஸ் வந்து பிரெட் எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் என்ன சாஸ் இருக்கோ அது வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் என்ன மசாலா இருக்கோ அதை போட்டு லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணாமே போட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டில் வந்து சாஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் போட்டுட்டு சீஸ் போடுங்க. நான் வந்து சீஸ் போட்டுட்டு பன்னீர் போட்டுட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணுறதுக்கு. நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நான் துருவி போட்டுட்டேன். துருவி போடுறதுனால உங்கள் இஷ்டம், அப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது வந்து ஹோம்மேட் பன்னீர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக செம்மையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸு அது இது போட்டோமா, அதுக்கு மேலே நமக்கு என்ன இந்த மசாலா வேணுமோ போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் எனக்கு கருகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓவன் இருந்தால் ஓவனில் ட்ரை பண்ணுங்கள்.